عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله. بسم الله الرحمن الرحيم. لا نكلف نفسا إلا وسعها أولئك أصحاب الجنة. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அழகிய மார்க்கத்தின் சொந்தக்காரர்கள். உலக காரியங்கள் ஒவ்வொரு மனிதனும் தான் மற்றவரை விட ஏதேனும் ஒரு விதத்தில் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனால் தான் உலக விஷயங்கள் அதிக போட்டி போடுகிறார். அதே போல் மார்க்க விஷயங்களிலும் சிறப்பாக வாழ்ந்து எல்லை இல்லா மறுமை வாழ்வில் தொல்லை இல்லா சுகத்தை பெற முயற்சிக்க வேண்டும். மறுமையில் இத்தகைய உயர்வை நாம் பெற வேண்டும் எனில் நாம் அழகிய மார்க்கத்திற்கு திகழ வேண்டும். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். மறுமை நம்பிக்கை வாழும் முஸ்லிம்கள் தனது மார்க்க விஷயங்களில் உயர்ந்து நிற்க வேண்டும் எனில் தனது மார்க்க விஷயங்கள் தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு அர்ப்பணை செய்து சத்திய நெறியில் நின்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றியவரை விட அழகிய மார்க்கம் உடையவர் யார்? இஸ்லாம் என்பதன் பொருள் இஸ்லாமிய மார்க்கத்தினரியாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இஸ்லாம் என்பதன் பொருள் அன்பானவர், அமைதியானவர், சாந்தமானவர் என்பதாகும். பிற முஸ்லிம்கள் எவருடைய நாவு மற்றும் கரம் ஆகியவற்றின் தொல்லையிலிருந்து அமைதி பெறுகிறதோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் அப்துல் பின் அமர் அலி, நூல் புகாரி. நீங்கள் என்ன நன்மை செய்தீர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் என்ன தீமை செய்தீர்களோ அதற்குரிய கூலித்தான் உங்களுக்கு கிடைக்கும். நிர்பந்தம், வற்புறுத்தல் என்பது அறவே இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. இதை பற்றி இறைவன் கூறுவதை கேளுங்கள். நம்பிக்கை கொண்ட நல்லறங்கள் செய்வோரே சொர்க்கவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவரது சக்திக்கு மீற அவரை நாம் சிரமப்படுத்துவதில்லை. திருக்குர்ஆன் 7:42. லா நுகல்லிஃபு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah. இறைவனை நம்பி அவன் சொன்ன கடமைகளை செய்து நன்மை செய்தாலே போதுமானது. அதன் மூலம் சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்ல முடியும். இஸ்லாம் நமக்கு அமல்களையும் செயல்களையும் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை நோக்கி அதிக நன்மை அள்ளி காரக்கூடிய நோன் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் நம்மை சித்தப்படுத்திக் கொண்டு அழகிய மார்க்கத்துக்கு உரியவர்கள் நாம் தான் என்று நிரூபிக்க வேண்டும். நம்பிக்கை மட்டும் போதாது, அத்துடன் நல்ல செயல்களும் வேண்டும். அல்லாஹ் இதை பற்றி தன் திருமறையில் இவ்வாறு கூறுகின்றான். நம்பிக்கை கொண்ட நல்லறங்கள் செய்வோரே சொர்க்க சோலைகளில் நுழைய செய்வார்கள். அவற்றின் கீழ் பகுதியில் ஆறுகள் ஓடும். அவரில் அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். இது அல்லாஹ்வின் உண்மையான வாக்குறுதியாகும். அல்லாஹ்வை விட மிக உண்மை பேசுபவர் யார்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல் குர்ஆன் 4:122. நல்ல வார்த்தை பேசுதல். தேவையற்ற வார்த்தைகளை